இதோ இங்கே நாம் திருவண்ணாமலையிலே இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதற்கான அந்த செயல்பாடுகள் தொடங்கிவிட்டன. இந்த ஜோதி ரூபத்திலே எம்பெருமான் வடிவத்தை நமக்கு காட்ட இருக்கிறார். அடிமுடி தேடிய படலத்திலே அவரை காண முடியாத அந்த பிரம்மனும் திருமாலும் கூட இன்றைக்கு வந்திருப்பார்கள் என்று நாம் நம்பலாம். ஏனென்றால் இங்கு வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய அந்த பெருமையை பாருங்கள். யார் அழைத்து இவர்களெல்லாம் வந்தார்கள்? எம்பெருமானுடைய கருணை அவர்களை ஈர்த்தது. காந்தமலை ஜோதி என்று ஐயப்பனை பற்றி பாடுகிற போது சொல்வார்கள். காந்தமலை என்றால் என்ன என்றால், கப்பலிலே செல்லுகிற போது இரும்பை ஈர்க்கக்கூடிய காந்தமலைகள் உண்டாம். அதனால்தான் ஒரு காலத்திலே தமிழர்கள் இரும்பே இல்லாத மரத்தால் செய்யப்பட்ட கப்பலை வைத்து கொண்டு பயணப்படுவார்களாம். ஏனென்றால் அந்த காந்தமலை மேக்னட்டு மலையை நோக்கி போகிற போது ஆணிகளெல்லாம் கலன்று சென்று அதிலே சிக்கிக்கொள்ளுமாம், கப்பல் சிதைந்து போகுமாம். ஈர்க்கும் தன்மை உண்டு. இதோ இந்த மலை ஈர்க்கிறது, அத்தனை பேரையும் ஈர்க்கிறது. மக்களை, குழந்தைகளை, பெரியோர்களை, ஒரு வெளிநாட்டுக்காரரை என்று எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த மலைக்கு இருக்கிறது. இந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். பரணி நட்சத்திரத்திலே இன்றைக்கு அவர்கள் சொன்னது போல, மணிகண்டன் சொன்னது போல, பிரதோஷ திருநாளிலே கீழே பஞ்சமூர்த்திகள் வருகிற நேரத்திலே அர்த்தநாரீஸ்வரராக இருக்கின்ற எம்பெருமான் உமையொரு பாகன் என்றொரு அருமையான வார்த்தை. அதில் பாருங்கள், உமைதான் முன்னாடி சொல்லப்படுறா, பாகன் பின்னாடி தான் சொல்லப்படுறார். உமையொரு பாகனாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் நெருப்பு வடிவத்திலே நமக்கு காட்சி தருகிறார். அத்தகைய தீபமங்கல ஜோதியாக இருக்கின்ற அந்த காட்சியை நாம் காண இருக்கிறோம். குந்தில் மேல் இட்டை விளக்கு என்று அந்த பழமொழி நானூறு சொல்வதைப் போல, இலக்கியங்கள் கூறுவதைப் போல, மலை மீது ஏற்றப்படுகிற விளக்கு எப்படி கலங்கரை விளக்கம் கப்பல் கடலிலே வருகிற போது இரவு நேரத்திலே திசை தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த சுடர் விளக்கு வழிகாட்டுமோ, அதுபோல மலை மீதிருந்து இந்த விளக்கொளியானது நம்மை ஈர்த்து நமக்கு வழிகாட்டுகின்றது. விளக்கின் வடிவமாகவே காட்சி தருகின்றான் எம்பெருமான். அதுவும் போக ஒரு கையிலே நெருப்பையும் தன்னுடைய தலையிலே கங்கையையும் நிலவையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான கடவுள் எம்பெருமான் சிவபெருமான். அந்த முகத்திலே எப்போதும் ஒரு குறுநகை இருக்கும். குமிழ் சிரிப்பு என்று அவர் சொல்லுவார். புனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு. குமிழ் சிரிப்பு என்னென்ன தெரியுங்களா? இந்த சிரிப்பு வர்றப்ப அடக்குவோம் பார்த்தீங்களா? அப்படி அடக்கிறது தான் முகத்துக்கு அழகாம். சின்ன குழந்தைகளை சிரிக்காதீங்கன்னு சொல்லி வைங்க. அந்த குழந்தைகள் சிரிப்பை அடக்காமல் அப்படி நின்றுக்கிட்டு நம்மளை பார்க்குறப்ப பார்த்தா குழந்தை அவ்வளோ அழகாக இருக்கும். எம்பெருமானுடைய முகத்திலே ஒரு குமிழ் சிரிப்பு, அந்த தன்மையை காணுகின்றோம் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லுகின்றார். இத்தகைய பெருமை மிகுந்த இந்த காட்சியை நாம் காணுகின்றோம். காலங்காலமாக நெருப்பினை நாம் போற்றி வணங்குகின்றோம். மனிதனுடைய கண்டுபிடிப்பிலேயே முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்புத்தான் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அடுத்ததாக சக்கரம் என்று சொல்வார்கள். அந்த சக்கரமும் நெருப்பும் தான் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய சிறப்பை சொல்லி கொண்டிருக்கிறது. நெருப்புக்கு ஒரு சிறப்பு என்ன என்றால், பஞ்சபூதங்களில் அழுக்கடையாதது அது ஒன்றுதான். நிலம் அழுக்கடையும், நீர் மாசுபடும், அதே போல் காற்று அதிலே குறைபாடு ஏற்படும். நிலம், நீர், காற்று மற்றவையெல்லாம் கூட மாசுபடும். ஆனால் நெருப்பு என்ன செய்யும் தெரியுமா? அந்த நெருப்பு அழுக்கையே தின்னுகிற தன்மை அதற்கு உண்டு. போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்று ஆண்டாள் சொல்கிற போது, பஞ்சபூதங்களில் அழுக்கடையாத பெருமை இந்த நெருப்புக்குத்தான் உண்டு. அதனால்தான் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், இந்த நெருப்பை நோக்கி செல்லுகின்றோம், இந்த ஒளியை நோக்கி செல்கின்றோம், இந்த தீபத்தை நோக்கி செல்லுகின்றோம்.